ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேண்ட்டில் வந்து எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து சிம்பிளான மெத்தட் தான். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே இருக்கிற பட்டி பீஸில் தான் வந்து பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பட்டி பீஸ் வந்து இந்த கிளாத் எல்லாமே நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பட்டி பீஸ் வந்து 2 பீஸாக இருக்கும், 3 பீஸாக இருக்கும், கிளாத்தை பொறுத்து மாறும். ஸோ நான் அதெல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பாக்கெட் வந்து எந்த சைடு, ரைட் சைடு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கை வந்து உள்ளே போகிறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல பக்கத்தை வந்து எடுத்துகிட்டு ரைட் சைடு வந்து உங்களோட பாக்கெட் வந்து வர்ற மாதிரி இருக்கிற அந்த ரைட் சைடு வந்து வர்ற இடத்துல இந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து இப்போது ரைட் சைடு வந்து வர்ற போர்ஷனை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸி மெத்தடு தான். நம்மளோட பட்டி பீஸோட கிளாத்தில் ராங் சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ராங் சைடு வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ராங் சைடு வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மேலே வந்து நம்ம நாடா குறுக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து விடுவோம். ஸோ அது எதுவுமே நம்ம வந்து இப்போ மடிச்சுலாம் வந்து ஸ்டிச் பண்ணல, மடித்து ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து மேலே வந்து அதை மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத் வந்து விடணும். அதுக்காக ஒரு 2 இன்ச்சும் கீழே வந்து நம்ம கால் வந்து உள்ளே போகிற அந்த போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். கீழே இருக்கிற பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு 1 இன்ச்சும் வந்து விட்டுட்டு அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மேலே ஒரு 2 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இந்த மாதிரி வந்து அந்த இடம் வரைக்கும் மட்டும் அந்த 2 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா பாக்கெட்டோட அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு வந்துடும். டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி, அதாவது உள்பக்கமாக அந்த கிளாத்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட அந்த பட்டி கிளாத் இருக்கா, அந்த கிளாத்துக்கு மேலேயே இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து உள்பக்கமாக ஒரு ஃபோல்டு கொடுத்து நம்ம அந்த கிளாத்தோடு சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அந்த பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத் வந்து எடுத்துக்கணும். ஸோ கிளாத்தோட ஹைட் வந்து நான் 20 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அகலம் வந்து நம்மளுக்கு ஒரு 7 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹைட்டு அகலம் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 7 இன்ச்சு ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளாரல் டிசைன் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி 7 இன்ச்சு குறித்து கீழேருந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்காம அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி டேர்ன் பண்ணணும், திருப்பணும். நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த சைட் போடுற 2 ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மளுக்கு இன்விசிபிளாக வந்துடும். அதில் நம்ம விட்ட கிளாத் எல்லாமே ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக நம்மளுக்கு ஃபோல்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாத்தை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த ஓப்பன் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கா, ஸோ அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கிற போர்ஷனை உங்களோட ஓப்பன், அதாவது நம்ம பட்டியோட கீழ் பக்கத்தில் அந்த ஓப்பனோட எட்ஜில் கீழே மேலே வந்து ஓப்பன் இருக்கும். ஓப்பன் வந்து மேல் சைடு இருக்கும். நம்ம இந்த போர்ஷனை வந்து ஓப்பனோட கீழ் பக்கம், அதாவது பட்டியோட கீழ் பக்கம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வீடியோவில் எந்த ஷேப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே ஷேப்பில் வச்சு நீங்களும் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் வந்து போடாமல் விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து
அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மளுக்கு உள்பக்கமாக வந்து போயிடும். ஸோ கரெக்டாக நம்ம அந்த ஓப்பனோட எட்ஜ் வரைக்கும் அந்த ஓப்பன் முடிகிற ஒரு ஓப்பனோட இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு ஓப்பனுக்கு இந்த சைடு வர வரைக்கும் அந்த கிளாத்தை வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற நம்ம அந்த பெரிய கிளாத் இருக்கா ஃபோல்ட் பண்ணது போக பெரிய கிளாத்தை எடுத்து மிச்சம் அந்த சுற்றி 3 பக்கமும் இந்த மாதிரி உள்ள ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி மேலே வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லாவே வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து எந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வீடியோ வந்து கிளியராக 1 டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபேண்ட்டு அப்புறம் டாப்பு இந்த மாதிரி எதுலனாலும் நீங்கள் இன்விசிபிளாக பாக்கெட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லரிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.